அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதினம் சேர்ந்திருக்கிறார் பூங்குழலி நம்பரிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் பிரபாகரன் அவர்கள். வணக்கம். தற்போது இந்தியா முழுக்க பேசுபடு பொருளாக மாறி இருப்பது பாத்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த கோரமான நிகழ்வு தான். இந்த நிலச்சரிவின் காரணமாக கிட்டத்தட்ட 200 நெருங்கி கொண்டிருக்கிறது மரணத்தின் எண்ணிக்கைன்னு சொல்றாங்க. அதே போல 1000க்கும் மேற்பட்டோர் காணாம போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்விற்கான அடிப்படை காரணம் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இயற்கை சீற்றத்தை தடுக்க முடியாது, அது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் உங்களுடைய மூவ்மெண்டோட ஒப்பீனியன் என்ன? இது நிச்சயமாக ஒரு மனித செயற்பாடுகளால் நடந்த ஒரு பேரிடர் தான். இது என்னதான் 30 சென்டிமீட்டர் மழை 24 மணி நேரத்துல 28 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பெஞ்சிருக்கு, 4 நாள்ல 70 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பெஞ்சிருக்குன்னா கூட பெருமழை தாண்டி இதுல மனித செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த பகுதி ஏற்கனவே ஒரு ஃப்ரெஜைலான ஒரு ஏரியான்னு தெரிஞ்சிருந்தும் தொடர்ச்சியாக வளர்ச்சி திட்டங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. டூரிசம் இருக்கட்டும், அங்கே இருக்க எஸ்டேட்டுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியா அங்கே கட்டுமானங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த பகுதி இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பேரிடருக்கு ஆளாகி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் அ ஹியூமன் இன்டியூஸ்ட் லேண்ட்ஸ்லைட் அப்படின்றத நாங்க ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம்னா, அந்த பகுதி ஒரு இக்கோ சென்சிட்டிவ் ஜோன். மாதவ் கார்கில் ரிப்போர்ட் அடிப்படையில் அது இக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1ஆக அறிவிக்கப்பட்ட பிற்பாடும் அதை நாம பாதுகாக்க தவறிட்டோம். அதுல தொடர்ச்சியா நம்ம கட்டுமானங்களை மேற்கொண்டிருக்கோம். இந்த பகுதி இப்ப விபத்து நடந்திருக்கு. இந்த பகுதியில கூட பாத்தீங்கன்னா இது ஒரு 30 டிகிரி ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு செங்குத்தான ஒரு ஃப்ரெஜைல் மலை பிரதேசம். அந்த பகுதியில எப்படி இவ்வளவு கட்டிடங்கள் வந்தது அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப இது தெரிந்தே இந்த இடங்கள்ல நம்ம சுற்றுச்சூழல் டேமேஜ் பண்ணதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த 160-170 பேர் இப்போ நம்ம இழந்திருக்கோம். இன்னமும் உயிர் எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த விபத்தை நம்ம 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, இந்த நடந்த இந்த நிலச்சரிவு இருக்கு இல்லையா, இந்த நிலச்சரிவு நடந்ததற்கு மனித செயல்பாடுகள் தான் காரணம். இந்த நிலச்சரிவில் 160-170 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு நம்மளுடைய அலட்சியம், அரசுடைய அலட்சியமும் அங்க இருக்க டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல நம்ம அலட்சியமா மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான். இல்ல, இது அந்த செயல்பாடுகளை மட்டும்தான் காரணம் சொல்லிட முடியுமா? இது இயற்கையினுடைய பேரிடர் அப்படிங்கறது யாரும் தடுக்க முடியாது, இது எக்ஸ்பெக்டும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது இதை அப்படி புரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். அந்த பகுதியோட முக்கியத்துவம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல ஒரு லேண்ட்ஸ்லைட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு லேண்ட்ஸ்லைட் நடப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். லேண்ட்ஸ்லைட் ஒரு பகுதி நடக்குது அப்படின்னா பல்வேறு காரணங்கள் அதுக்கு காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பகுதியில நிலநடுக்கம் ஏற்படும் போதோ, இல்ல அதிகப்படியான மழை பொழிவு வரும்போது அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ல ஷிஃப்ட் ஏற்படும் போது, கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அதிகரிச்சாலும் அது லேண்ட்ஸ்லைடு காரணமாக இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் கம்மியா குறைஞ்சாலும் அது லேண்ட்ஸ்லைடு ஏற்படும். அதே மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டி, மைனிங் பண்றது, அந்த பகுதியில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, அந்த ஏரியால மோனோகிராப்பிங் சிஸ்டத்தை கொண்டு வர்றது. இப்போ அங்க உங்களுக்கு நிறைய மரங்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும்போது அது ஆழமாக போய் அந்த வேர் அந்த சாயில பிடிச்சிருக்கும். அப்ப நம்ம நிறைய டீ எஸ்டேட் மாதிரியான மோனோகிராப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய வேர் ஆழமாக போகாது. அப்ப இந்த மாதிரி மழை வரும்போது அது ஈஸியா சாயில் எரோஷன் வரதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த பகுதியில நடைபெற்ற, அதுவும் ஒரு 20-25 ஆண்டுகள்ல நடைபெற்ற இந்த மனித செயல்பாடுகள், குறிப்பாக இவ்வளவு செட்டில்மெண்ட்ஸ் அங்க கொண்டு வந்ததுதான் இந்த இடத்த ஃப்ரெஜைல் ஆயிருக்கு. இது எதர்ச்சியா நடந்துருச்சு, இது ஒரு விபத்து, யாரும் எதிர்பார்க்கலன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஏனால் இந்த மாதிரி விபத்துக்கள் இதுக்கு புதிதல்ல. அந்த பகுதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. 2018ல 100 பேர் இறந்துருக்காங்க. 2019ல பெரிய லேண்ட்ஸ்லைடு வந்திருக்கு. 2021 லேண்ட்ஸ்லைடு அதே பகுதியில் நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் நடந்த லேண்ட்ஸ்லைட்ல 60% லேண்ட்ஸ்லைடு கேரளால மட்டும்தான் நடந்திருக்கு. அப்ப கேரளான்றது ஏற்கனவே லேண்ட்ஸ்லைடுக்கு பழக்கப்பட்ட பகுதியாகவும் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்துட்டு இருக்கு.
இந்த மாதிரி கேரளால பாத்தீங்கன்னா 14 டிஸ்ட்ரிக்ட்ல 13 டிஸ்ட்ரிக்ட் வந்து லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கேரளாவுடைய நிலப்பரப்புல 5%, அதாவது 1848 சதுர கிலோமீட்டர் லேண்ட்ஸ்லைடு பாதிப்பு இருக்கக்கூடும் அப்படின்ற ஆய்வுகள் வந்து வந்திருக்கு. அதுவும் இந்த பகுதிகளில் எது ஹை ரிஸ்க் ஏரியா அப்படின்றதையும் பின் பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மாதவ் காட்கில் அறிக்கையில இது ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் 1 கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ணி வந்தாலும் இந்த ஏரியா வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அறிவிச்சிருக்கு கஸ்தூரி ரங்கன் ஆய்வறிக்கை. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து எதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட் பகுதி எதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி நம்ம வந்து பாதுகாக்கணும்னு ஒரு குழு அமைச்சாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவித்த அந்த குழு பரிந்துரையில கூட இந்த பகுதி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எந்த பரிந்துரையும் நம்ம வந்து கண்டுகடல, எந்த ஒரு எச்சரிக்கையும் நமக்கு முன்னாடி அவ்வளவு தரவுகள் அவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. அப்ப எதையுமே நம்ம எச்சரிக்கையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்காம திரும்ப திரும்ப அந்த பகுதியை வந்து நம்ம வந்து சூழ்நிலை டிஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டாக்கியிருக்கோம். 2018 நிலச்சரிவுக்கு பிற்பாடு அதுல எங்கேயாவது நம்ம பாடம் கத்துக்கிட்டோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2018-19க்கு பிற்பாடு அதே வயநாடு பகுதியில் ஒரு டனலிங் ப்ராஜெக்டுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னமும் அந்த ப்ராஜெக்ட் பைப்லைன்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த இயற்கை கொடுக்கின்ற அந்த ஒரு வார்னிங்கை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கல அப்படின்றத இது நமக்கு. எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, பொதுவா வைக்கக்கூடிய விமர்சனமாகவும் அது இருக்குது. என்னன்னா, வளர்ச்சி திட்டங்கள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இங்கெல்லாம் கொண்டு வராதிங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தடை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்ப எப்படி அந்த பகுதி வளரும், எப்படி டூரிசம் டெவலப்மெண்ட் வளரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பு தானே செய்யறாங்க சைமல்டேனியஸா. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம எது வளர்ச்சி அப்படின்றத நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த உலகம் வேற, இப்ப வந்து புவி வெப்பமயமானதுக்கு பிற்பாடு 1.5 டிகிரி செல்சியஸை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 1.3ல இருக்கோம். இன்னும் 6 வருடங்கள் 1.5 டிகிரி நம்ம அட்டைன் பண்ணிடுவோம். 1.5 டிகிரி உலகம் அப்படின்றது முற்றிலும் வேறான ஒரு உலகமாக இருக்கும். இது மாதிரியான மழைப்பொழிவு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து அடிக்கடி நிகழும். லேண்ட்ஸ்லைட் அடிக்கடி நிகழும். இதோட இன்டென்சிட்டி அதிகரிக்கும். அப்ப இனிமே 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த பேரிடர்கள்லாம் வருடாந்திர நிகழ்வாக நடக்க போகுது. இது ஏதோ நானோ இல்லை எங்கள் அமைப்போ சொல்லல. ஐபிசிசி என்று அழைக்கக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 160 நாடுகளை உள்ளடக்கிய விஞ்ஞானிகள் கொண்ட குழு வந்து தெரிவிக்கிறாங்க இனிமே இந்த மாதிரி டிசாஸ்டர் அதிகரிக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் ஆன் வயநாடு அப்படின்ற ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, வயநாடு பகுதியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3000 மில்லிமீட்டர் மழை வந்து அது ஒரு வருஷத்துக்கு பொழியும். அப்ப அந்த 3000 மில்லிமீட்டர்ன்றது 6 கட்டமாக வெவ்வேறு சீசன்ல வெவ்வேறு கட்டமாக 6 கட்டமாக இந்த மழைப்பொழிவு அப்படின்றது. அப்ப அது எல்லாம் அந்த சீசன்ல எல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேரளாவுடைய மிதமான மழை நாட்கள் குறைந்துள்ளதாகவும் அதிதீவிர மழை நாட்கள் அதிகரித்திருப்பதாகவும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இந்த வார்னிங்ஸ் எல்லாம் முன்கூட்டியே நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இதையெல்லாம் தான் நம்ம வந்து அலட்சியமாக உதாசனப்படுத்தி இருக்கோம். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இல்ல அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இல்ல ஒரே இனிமையும் இது எல்லாம் சொல்லுங்க. இதை முன்கூட்டியே கணிச்சிருக்க முடியாதா இது? அதாவது இப்போ எப்படி நீங்க சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ, அதே போல நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது கணிச்சிருக்கவே முடியாதா? நிச்சயமாக கணித்திருக்க முடியும். கணித்து இதுக்கான அறிவிப்பு கொடுத்து மக்களை முன்கூட்டியே பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் அது நடக்கவில்லை. இப்ப மாநில அரசு இவ்வளவு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து இவ்வளவு அலட்சியமா இருந்துட்டாங்கன்னு சொல்றோம். மத்திய அரசுக்கும் இதுக்கு வந்து பங்கு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர்களுக்கு செய்யவில்லை. மாநில அரசு கொடுக்கல. ஐஎம்டியில இருந்து இத்தனை சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரணும்னு கொடுத்துருக்கணும். எங்க கொடுத்தாங்க? ஒருத்தரும் கொடுக்கல. அப்ப இது வந்து புதிதல்ல, இது வந்து முதல் முறை நடக்கல. ஐஎம்டி வந்து இந்த மாதிரி தவற விட்டிருப்பது போன ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னைக்கும் அப்படிதான் ரெயின்ஃபால் எவ்வளவு வரும்ன்றது ஐஎம்டி வந்து சொல்லல. அதே மாதிரி கனமழை எச்சரிக்கை தான் கொடுத்தாங்களே தவிர்த்து 70 சென்டிமீட்டர் 95 சென்டிமீட்டர் உடன்குடியில மழை வரும்னு ஐஎம்டில இருந்து ரிப்போர்ட் வரல. வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு வந்து காப்பாத்திருக்கும் அந்த மக்களை. ஆனால் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வர வேண்டிய ஐஎம்டியில இருந்து
வராமல் இருப்பதற்கு என்ன காரணம், இதற்கு பின்னாடி என்ன குறைபாடு இருக்கு, போதுமான டெக்னாலஜி இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக முன்வைக்கிறோம். இப்போ அறிவிப்புகள் சரியா வந்திருந்துச்சு அப்படின்னா மேபி காப்பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த உயிரிழப்புகளை நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் தான் இருக்குதா? மீட்பு நடவடிக்கைகளை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வெள்ள பெருக்கில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாடி 3 மாடி கட்டடங்கள் கூட புதையிற அளவுக்கான நிலச்சரிவு அங்க நடந்திருக்கு. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க ஸ்டாண்டர்டா அங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னும் போது அவர்களே முதல்ல பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது இருக்கு. இன்னும் எத்தனை பேர் அந்த வெள்ளத்துல அடித்து சென்றார்கள், அதே நேரத்துல அந்த நிலச்சரிவுக்குள்ள யாரெல்லாம் சிக்கியிருக்கான்றது இன்னும் நமக்கு தெரியல. மீட்பு பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு 8 மீட்டர் 10 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி போறக்கூடிய அந்த ஆறு போகக்கூடிய அந்த பாதை அப்படின்றது இப்ப 400 மீட்டர் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப அதுக்கு ஒரு பிரிட்ஜ் அமைச்சுதான் அந்த வெள்ள மக்களை காப்பாற்ற முடியும். அதுக்கான முயற்சிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில இப்போ ஒரு ரோப்பு, அதாவது கயிறு பயன்படுத்தி தான் மக்களை ஒருவராக காப்பாற்றி வருகிறார்கள். இப்ப இப்படி ஒரு சூழல் அங்க இருக்கும்போது நம்மளால அங்க எத்தனை பேர் மாட்டிட்டு இருக்காங்க, எத்தனை உயிர்கள் இது வரைக்கும் பலியா இருக்கு அப்படின்றது ஒரு கரெக்டான டேட்டா இல்லாம இருக்க ஒரு சூழல். ஒரு பள்ளிக்கூட பில்டிங்கே டோட்டலா மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு ஆறு பகுதிங்கிறது 400 மீட்டருக்கு அகலமா இருக்கு அப்படின்னா இப்ப லேண்ட் ஸ்லைடு மட்டும் இருந்தா சமாளிச்சிருக்கலாம். பட் இப்ப கூட காலையில இருந்து பரவாயில்ல, இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூடுதலா மழை பெய்யறதுனாலயும் இந்த சிக்கல் அதிகமா இருக்குதா? அப்போ அப்படி புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக இப்ப அந்த பகுதியில இன்னும் மழை நிக்கல, இன்னும் அதிதீவிர மழை இல்லைன்னா கூட ஓரளவுக்கான மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. அந்த பகுதியில கரண்ட் இல்ல, தொலைத்தொடர்பு சாதனம் எதுவுமே இல்ல. ஆமா. சோ அந்த நேரத்துல நிச்சயமாக அது அரசுக்கு ஒரு பெரிய சவால் தான், மீட்பு குழுக்கு ஒரு சவால் தான். அப்ப அது மக்களை பாதுகாக்க வேண்டும், உடனடியாக அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போகணுன்றதுதான் எல்லோருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. நம்ம தொடர்ச்சி அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்ப நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. இப்ப நடந்து முடிந்ததுக்கு பிற்பாடும் நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுதான் எங்களோட ஒரு கோரிக்கை. இப்ப புதிதாக வரக்கூடிய திட்டங்களை கைவிடணும். இப்ப ஏற்கனவே 15% இடங்கள்ல இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் கேரளால இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஹை இன்டென்ஸா இருக்கக்கூடிய ரிஸ்க் எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஹை ரிஸ்க் இருக்க ஏரியாலையாவது இருக்கக்கூடிய கேளிக்கை விடுதிகள், அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள், அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை வேற இடத்துக்கு நம்ம மாற்றி அமைக்கணும். அதை செய்தால்தான் அடுத்து இது இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் நம்மளால தப்பிக்கணும். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மட்டும் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்புக்காகவும் மக்கள் வசிக்கும் கிராம மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் இதை உடனடியாக செய்ய வேண்டியது இருக்கு. இனியும் அங்க ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது. பைப்லைன்ல இருக்கக்கூடிய டனல் ப்ராஜெக்ட்ஸ் முதல்ல நிறுத்தணும். இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக செய்ய வேண்டியது இருக்கு. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ரெடி பண்ணணும். 30 சென்டிமீட்டர் ரெயின் வந்துருச்சு, நம்மளால எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லி இனியும் தப்பிக்க முடியாது. ஏன்னா 30 சென்டிமீட்டர் தான் இனிமே வரப்போகுது. இனிமே நார்மல் ரெயின்ஃபாலே கிடையாது, பெரிய கனமழை தான் வரப்போகுது. ஒரு மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெய்ய போகுது. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு மாசத்துல பெய்ய போகுது. அப்ப இதுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக தயாராக வேண்டும் அப்படின்றதுதான் இந்த லேண்ட்ஸ்லைடு நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இது ஏதோ கேரளாக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாடு இப்ப சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஊட்டி அப்படின்றது 106 கிலோமீட்டர்ல இருக்கு. ஊட்டிலையும் நிறைய லேண்ட்ஸ்லைடு நம்ம சமீப காலத்துல பார்த்திருக்கோம். போன வருஷம் டிசம்பர் மாதம் சென்னை பெரும்பள்ளத்திற்கு சரியாக 12 நாட்கள் முன்னாடி மேட்டுப்பாளையத்திலையும் ஊட்டியிலையும் நீலகிரியில கோத்தகிரியில கனமழை 37 சென்டிமீட்டர் பதிவாச்சு. 37 சென்டிமீட்டர் கீழ் கோத்தகிரியில பதிவானது சாதாரண நிகழ்வு கிடையாது. ஒரு மாசத்துக்கு அந்த நவம்பர் மாதம் முழுக்க மழை பெய்தால் எவ்வளவு மழை பெய்யணுமோ அதை விட 4 மடங்கு அதிக மழை ஒரே நாள்ல பதிவாயிருக்கு. அப்ப இந்த மாதிரி ரெயின்ஃபால் இருக்கும்போது அந்த லேண்ட்ஸ்லைடு நடந்திருக்கு. அப்ப போன வருஷம் நடந்த லேண்ட்ஸ்லைட்ல ஒரு வார காலம் அங்க உள்ள பகுதி மக்கள் ஊட்டிக்கு போக முடியாமல் அவதிப்பட்டார்கள். அங்க அவர்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. அப்பயே நம்ம சொன்னோம், இது சின்ன லேண்ட்ஸ்லைடு தப்பிச்சிட்டோம், ஆனா பெரிய லேண்ட்ஸ்லைட் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இது கேரளாக்கான எச்சரிக்கையாக மட்டும் பார்க்காமல்
இது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃப்ரஜைல் ஏரியாவையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி நாம் வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவு டூரிஸ்ட் வந்து அந்த பகுதிக்கு போகணும்? லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து ஒரே இடத்துக்கு போகும்போது அந்த மலைக்கு வந்து ஒரு 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 ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ கோடை காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து சரிதான். ஆனா அது நீங்க வணிக பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா அங்க பல பேர் பலனடைகிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. சாதாரண ஒரு சின்ன தொழில டீ விற்கிறவர்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய கார்பரேட் வரைக்குமே அங்க பலன் அடைகிறாங்க. பொருளாதார வணிக சுழற்சி இருக்குது. இன்னும் நம்ம சமூக ரீதியான இருக்கக்கூடிய மாற்றங்களையும் பார்க்கணும்னு சொல்றாங்க இதை ஆதரிக்கிறவங்க. இப்ப அதே பேரிடர்னால எவ்வளவு பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கு. இப்ப வந்து ஒரு நாள் இன்சிடென்ட்ல அங்க எத்தனை பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைமோடைய அந்த பொருளாதாரம் பண்றது பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கருத்துல எடுக்கணும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம்ன்றது வேற. ஆனா இப்போ கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இந்த மாதிரியான டிசாஸ்டர்ல வந்து பொருளாதார இழப்புன்றது ஒரு பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. இப்ப போன வருஷம் 2023 தான் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அதிகமா நடந்த வருஷம். போன வருஷம் முதல் 10 மாதங்கள்ல மட்டும் அமெரிக்கால 23 பேரிடர்கள். இந்த 23 பேரிடர்களுக்கு அமெரிக்கா கொடுத்த விலை $57 பில்லியன். ஆசிய கண்டத்துல 83 பேரிடர் நடந்திருக்கு. இப்ப இந்தியாவில குஜராத்ல எடுத்துட்டீங்கன்னா பிப்ராய் சைக்ளோன், அந்த ஒரு சைக்ளோன்ல மட்டும் குஜராத் மாநிலத்துடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 2200 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. அப்ப இது பெரிய அளவுல பொருள் சம்பந்தப்பட்ட பொருளாதார இழப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப அதை நாம் மனதுல கொள்ளணும். இன்னைக்கு நம்ம அந்த டீ கடைக்காரருக்கு அந்த வியாபாரம் போச்சுன்னு நம்ம ஃபீல் பண்றோமா, இல்ல அந்த பேரிடர்னால அவருடைய மொத்த கடையாரோட உயிரை வாழ்க்கை போயிடுச்சுன்னு நம்ம பாக்குறோமா? அப்ப அதையெல்லாம் கணக்குல வச்சுதான் நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு மதிப்பீடு பண்ணணும். ஒரு என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டடி அப்படின்னு பண்றோம்னா அதுல ஒரு பக்கம் இந்த ஒரு தராசு, அது 3 தட்டு இருக்கக்கூடிய தராசுல ஒரு பக்கம் வந்து பொருளாதார நலன்களை பார்க்கிறோம்னா இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் நலனையும் அங்க வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த நலனையும் நம்ம வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது இப்போ வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பொருளாதாரத்துக்கு இல்லை அப்படின்றதுதான் இப்ப நடக்கும் நிகழ்வுகள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாடு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, மக்களை பாதுகாப்பது தான் பொருளாதாரமாக இருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தற்போது எது போன்ற நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டும்? இது வந்து நமக்கு எந்த போன்ற பாடங்களை வந்து கொடுத்திருக்கிறது? ஏன்னா தமிழ்நாட்டிலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல இப்ப வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில விமர்சனங்களும் கூட இருக்குது. நில ஒருங்கிணைப்பு சட்டம்லாம் வந்து பண்ணிக்கூடாதுலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு இது போன்ற விஷயங்களை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு வந்து சூழலியல் சார்ந்தும் காலநிலை மாற்றம் சார்ந்தும் நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கிளைமேட் மிஷனா இருக்கணும், கிரீன் மிஷன், தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன், கிளைமேட் ஸ்டூடியோ அமைச்சது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இதற்கு எதிரான விஷயங்களும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. தெர்மல் பவர் பிளான்ட் கொண்டு வராங்க. இப்போ புனல் மின் திட்டங்கள், அதுவும் பம்புடு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் தான் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 12 பம்புடு ஸ்டோரேஜ், அதாவது இந்த நீருடைய போக்கையே திசையே மாற்றி அமைக்கக்கூடிய பெரிய திட்டங்கள். ஒன்னொன்னும் 1000-1500 மெகாவாட் கொண்ட திட்டங்கள். இது சிலகல்ல வந்து நீலகிரியிலையும், கோயம்புத்தூர்ல ஆலியாறு, கோடையாறு, இந்த மாதிரியான பகுதிகளில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா டனலிங் பண்ணணும், மைனிங் பண்ணணும், அங்கே வெடி வைத்து அந்த பகுதியை மலையை வந்து குறைஞ்சி எடுக்கணும். அப்போ இதெல்லாம் செய்யும் போது தான் அந்த மலை அப்படின்றது வீக் ஆகுது. ஒரு இப்போ நம்ம வயநாட்டுல நடந்திருக்க பிரச்சனை மழையினால மட்டும் நடந்தில்லை. அப்ப ஒரு கனமழை வருவதற்கு முன்னாடியே அந்த இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடுக்கு தயாராகி விட்டது. அப்ப அது வீக்கன் ஆகி ஒரு மழை வந்ததுக்கு பின்பு சரிவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் அங்க நடந்து முடிந்து ரெடியாக இருந்த போதுதான் இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து நடந்திருக்கு. நாம இப்ப அப்படி ஒரு விஷயத்தை தான் தமிழ்நாட்டிலையும் செய்யறதுக்கு இருக்கோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம உடனடியாக கைவிட வேண்டும். நாங்கள் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக தொடர்ச்சியாக இந்த பம்புடு ஸ்டோரேஜ் பெரிய ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். இந்த மலைகள்ல செய்யக்கூடிய இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸை தடுக்கணும்னு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம கன்னியாகுமரி பகுதிகளில், தென்காசி பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி கேரளா பார்டர்ல நாம வந்து அதை வெட்டி எடுத்துட்டு இருக்கோம் பாறைகளை. அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையா இல்ல கல்குவாரியான்னு தெரியாத அளவுக்கு
அதை நம்ம கல்வாரி ப்ராசஸ் வந்து பண்ணி அதை வந்து நம்ம வெட்டி எடுத்து அப்ப அதையெல்லாம் நம்ம கைவிட வேண்டும். அப்ப இந்த அறிக்கைகள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆய்வுகள், அறிக்கைகள், தரவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்ப அதை வந்து நாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். மாதவ் கார்கில் ரிப்போர்ட்டையும் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டையும் தமிழ்நாட்டுல பரந்தூர்ல கூட ஐ திங்க் ஒரு ஒப்புதல் கிடைச்ச மாதிரி தான் சொல்றாங்க சார். பரந்தூர்ல கூட பாத்தீங்கன்னா ஒப்புதல் கிடைச்ச மாதிரி சொல்றாங்க. ஆமா, இது வெறும் சூழலியல் பாதுகாப்புக்கு மட்டுமான விஷயம் கிடையாது. ஐபிசிசி ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம இயற்கை அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. இன்னும் 6 வருஷம் தான் நமக்கான கெடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 வருஷத்துல 1.5 டிகிரி நம்ம பிரீச் பண்ணிடுவோம். அப்ப அந்த 1.5 டிகிரி பிரீச் பண்ணதுக்கு பிற்பாடு இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைடு, அதிகப்படியான மழை, அதிக வறட்சி, வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி நகரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிடும். அப்ப அதற்கெல்லாம் நாம் தயாராக வேண்டும் என்றால் நாம் உடனடியாக இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், காடுகள், சதுப்பு நிலங்கள், மலைகள், கடல்கள் போன்ற இயற்கை அமைப்புகளை நாம் வந்து உடனடியாக பாதுகாக்க வேண்டும். இக்கோ சென்சிட்டிவ் ஜோனா அறிவிக்கணும்னு நம்ம சொல்லி கேட்கிறோம். ஆனா ஏற்கனவே இக்கோ சென்சிட்டிவ் ஜோனா அறிவிச்சிருக்க பகுதியை கூட நம்மளால பாதுகாக்க முடியல அப்படின்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அப்ப இக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1ஆக கருதப்படும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து நாம் வந்து முழுமூச்சாக பாதுகாக்க வேண்டும். நமக்கு ஏன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஊட்டியில மலர் கண்காட்சி ஏன் ஊட்டியில நடத்தணும்? மலர் கண்காட்சி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஊட்டியை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ப்ரமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஆமா, அப்ப இப்ப அது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. இனியும் ஊட்டிக்கு நீங்க வந்து விளம்பரம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதையே வந்து ஊட்டியில அந்த ஒரு வார காலத்துல மட்டும் லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து அங்க வந்து போறாங்க. ஏன் அந்த மலர் கண்காட்சியை நம்ம மேட்டுப்பாளையத்துல நடத்தக்கூடாது? ஏன் பொள்ளாச்சியில நடத்தக்கூடாது? ஊட்டியில தான் இன்னமும் அது நடக்கணுமா? அப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கேள்விக்குள்ள ஆக்கணும். அப்ப இதெல்லாம் நடத்தினாங்க இப்போ ரீசெண்டா. இதெல்லாம் மறுபரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்துட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சின்னு பேசினது இப்ப வளர்ச்சி கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சஸ்டைனபிள்னு பேசின விஷயங்கள் கூட இப்ப சஸ்டைனபிள் கிடையாது. அப்ப நாம அது எல்லாமே நம்ம மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியது இருக்கு. இது எல்லாம் நம்ம கருத்துல கொள்ளணும். அதே மாதிரி இப்ப கேரளாவுக்கு பண்ண ஆய்வு மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த இடம்லாம் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஒரு தனியா ஒரு சென்டர், ரிசர்ச் சென்டர் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லேண்ட்ஸ்லைட் ரிசர்ச் சென்டர் ஒன்று வந்து தமிழ்நாடு அமைக்க வேண்டும். அதை வந்து மேட்டுப்பாளையத்திலோ நீலகிரியிலோ ஒரு பகுதியில வந்து நம்ம அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் வந்து நாம மேற்கொள்ளணும். புதிதாக வந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள்ன்ற பேர்ல இந்த ஹைட்ரோ டைடல் திட்டங்களை வந்து நாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது, கைவிட வேண்டும். இருக்கின்ற பழைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை வந்து நம்ம வந்து வேற இடத்துக்கு மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கணும். இதெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து துரித வேகத்துல செய்தால்தான் தமிழ்நாட்டுல அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த ஒரு மழைப்பொழிவு வரும்போதோ நடக்காமல் இருப்பதை நாம் வந்து உறுதி பண்ணுவோம். நிச்சயமா இந்த வயநாடு நிகழ்வு குறித்தும் பேசியிருக்கிறீங்க. அதே போல இந்த தமிழ்நாட்டிலும் நம்ம எப்படி இதை போட்டு நடக்காம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும் சொல்லி பேசியிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு வருகையும் கருத்துக்களையும் மிக யதார்த்தமாக ஆழமாக அளிக்க நன்றி. நன்றி. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888.